ஐஃபில் டவரை வித்துட்டாங்களாம். அந்த ஃப்ராடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஏமாற்றி பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரான்ஸில் 1925ல் ஐஃபில் டவர் பராமரிக்கிறதுக்கு நிறைய செலவாகுதுன்னு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது. இதை பார்த்த விக்டர் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டார். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போர்ட்ரே பண்ணிக்கிட்டு நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்த இரும்பு கடலாம் வச்சிருப்பாங்கல்ல ஃப்ரான்ஸில், அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐஃபில் டவர் இடிக்க போகிறாங்க, இந்த இரும்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கான டெண்டர் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒரு சீக்ரெட் மீட்டிங் போடுறாரு. இதை பல பேர் நம்புறாங்க. ஆனால் ஒருத்தவர் மட்டும் இந்த கான்ட்ராக்டை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்காரு. இப்போ விக்டர் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அந்த ஆஃபரை செல் பண்ணுறாரு. அவரும் நம்பி வாங்கிடுறாரு. இந்த காசு கிடைச்ச உடனே விக்டர் ஃப்ரான்ஸை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் இதில் நம்ம ஏமாந்துட்டோம்னு அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியுது. இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு இதை போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. சரி, இதை நம்ம யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்ட்டு விக்டர் திரும்பவும் ஐஃபில் டவர் விற்க வந்திருக்காரு. இந்த டைம் போலீஸ் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் டைம் எடுத்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் டீப்பாக நோட் பண்ணுங்க. ஆக்சுவலாக விக்டர் வித்தது ஐஃபில் டவர் இல்லை, அந்த பிஸ்னஸ் மேனோட பேராசையும் ஆர்வத்தையும் தான். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை நம்ம ஏமாறதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேராசைப்பட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த ஐஃபில் டவர் யாச்சும் 2 வாட்டி விற்க தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம லைஃப்ல டெய்லி ₹1 போட்டால் ₹10 கிடைக்கும் நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க. சில விஷயம் நமக்கு உண்மை இல்லாத நிஜ மாதிரி இருக்கும், அது ஆக்சுவலாக உண்மையே இருக்காது, அது உண்மையிலேயே ஃப்ராடு தான். அதில் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள்.